தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் ராசியின் தன்மைகள் மற்றும் சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ராசி தர்ம ராசி. இது ஒரு ஆண் ராசி ஆகும். ஒற்றைப்படை ராசி ஆகும். உபயராசி என்றால் மெதுவாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய ராசி ஆகும். யாரையும் கெடுக்காத ராசி, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ராசி ஆகும். ஆன்மீக ஈடுபாடு உள்ள ராசி. குலதெய்வ அனுக்கிரகம் பெறும் ராசி. ஞானத்தால் தெய்வத்திற்கு தொண்டு செய்ய புகழ் அடையக்கூடிய ராசி உங்கள் ராசி ஆகும். எல்லோருக்கும் நன்மை செய்யும் ராசி ஆகும். இந்த ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். இந்த குரு பகவான் கிரகங்களில் சுபத்தன்மை உடையவர். தான் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய கிரகம் குரு பகவான். ராசி பூஜை விளக்கின் வெளிச்சம் உள்ள ராசி ஆகும். குரு பகவானின் தானியம் கொண்டக்கடலை ஆகும். இவர் மஞ்சள் நிறம் கொண்டவர். தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்த ராசியில் மூலம் 4 பாதமும், பூராடம் 4 பாதமும், உத்திராடம் 1ஆம் பாதமும் நட்சத்திரங்களாக அடங்கும். ஆசிரியர்கள், பெரியவர்கள், போதகர்கள், அர்ச்சகர்கள் இவர்களுக்கு குருவே காரணமாகும். பூஜை ஜாமான்கள் தகப்பன் வழி, பாட்டன் பாட்டி இவற்றை குறிக்கக்கூடிய அமைப்பாகவும் காரகம் வகிக்கும். இந்த ராசியின் கல் புஷ்பராகம் ஆகும். குரு பகவான் தங்கத்திற்கு காரகம் வைக்கக்கூடியவர். குழந்தைகளுக்கும் பண வரவிற்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகமாகும். இங்கு சூரியன் நட்பு நிலை பெறுவார். சந்திரன் நட்பு நிலை பெறும். புதன் பகை நிலை பெறும். செவ்வாய் நட்பு நிலை பெறும். குரு பகவான் ஆட்சி மூலதிரிகோணம் பெறுவார். ஆட்சிக்கும் உச்சத்திற்கும் இடையில் உள்ளது மூலதிரிகோணம் அமைப்பாகும். சுக்கிரன் பகை நிலை பெறுவார். சனி பகவான் சமநிலை பெறுவார்கள். குரு பகவானுக்கு 5, 7, 9 இடம் பார்வை உண்டு. இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு 29/3/2025 சனி பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த 2.5 வருட காலம் 3ஆம் இடத்திலிருந்து சில நன்மைகளை கொடுத்து வந்தார். இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு மீன வீட்டிற்கு சனி பகவான் பயிற்சியாகிவிட்டார். 4ஆம் இடம் என்பது சுகபோகம், உங்கள் சுகம், தாயாருடைய நிலை இவற்றை குறிக்கக்கூடியதாகும். வீடு, வண்டி, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். சொத்து, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து நடந்து கொள்வதே மிக சிறப்பாகும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது தொழில், வேலை அமைப்பு. தொழிலில் கவனம் தேவை. வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சங்கடங்கள் இருக்கக்கூடிய நிலை உருவாகும். கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது. சனி பார்வை சிலருக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் சிக்கல்களையும் உருவாகலாம். கிடைத்த வேலையை நிதானமாக செய்வதும், கடன் வம்பு வழக்கில் யோசித்து செயல்படுவதும், அதற்கு தகுந்தாற்போல் இருப்பதும் நன்று. பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று கவனமாக இருக்கவும். சனி பகவான் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். முதலீட்டு விஷயங்களில் கவனம் தேவை. பங்குதாரர்கள், நண்பர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் செய்பவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து முடிவெடுப்பது கால சிறந்ததாகும். தொழில் வருமானம் ஏற்றம் இறக்கம் கலந்த கலவையாக இருக்கும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். அங்கு அவர் குரு பார்வையும் பெறுகின்றார். சிறிதளவு உடல் அசதிகள் இருந்தாலும், சில சங்கடங்கள் இருந்தாலும் மாறக்கூடிய நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் புத்துணர்ச்சி பெற்று ஆரோக்கிய நிலை ஏற்படும். மனம் தெளிவு பெறும். தெய்வ பணியில் ஈடுபடுவீர்கள். குலதெய்வ வழிபாடு எடுக்கக்கூடிய காலகட்டம், கொடுத்து கும்பிடக்கூடிய நிலைப்பாடு, கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நிலைப்பாடு, கட்டிடம் கட்டக்கூடிய அமைப்புகள், கோயில் ஆலய பணி, திருப்பணி செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படும். இறைவன் என்றும் துணையோடு இருப்பார். தானம் தர்மம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைத்தால் ஜாதகத்தில் வெற்றி பெறலாம். அடுத்த வீடியோவில் உங்கள் ராசியின் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.